சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நோய் வர காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இன்றைய சூழல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு நோய் போக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நோய்க்கான ஒரு கிளியரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோமே ஒழிய அதுல இருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்ல அப்படின்னு. சாதாரணமா ஒரு உடலுக்குள்ள ஒரு சுகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது அப்படின்னு சொன்னோம்னாலே, அந்த சுகர் வருது அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டார்டிங்ல ஒரு டேப்லெட்டோட இது இன்சுலின் சுரக்கல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு சுகர் வருது அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த இன்சுலினை சுரக்கிறதுக்கான ஒரு மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இன்சுலின் நம்மளுக்கு அந்த கணையம் சரியா இயங்குதா அப்படின்னா இல்ல. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, செயற்கையான மருந்துகளை உடலுக்குள்ள செலுத்தி அதுதான் நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு மருந்து இன்ஜெக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு முறைகள்ல நம்மளுக்கு நோய் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நோய் வருது அப்படின்னு சொன்னோம்னாலே நோய்க்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம விட்டுறோம். இன்னைக்கு மருந்து மாத்திரை மட்டும்தான் முழுங்குறோம். நோய் வந்ததற்கான அடிப்படையான ஒரு காரணம் எது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு அந்த காரணத்தை நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம் சொன்னோம் அப்படின்னா, இனிவரும் காலகட்டத்துல நோய்கள் வராமலும் நம்ம பாதுகாத்துக்க முடியும். வந்த நோய்களை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உடல் ரீதியா நம்மளால ஓரளவுக்கு சரி செஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அடிப்படையா ஒரு உடலுக்குள்ள ஒரு நோய் வருது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அதுக்கு காரணமா மகரிஷி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இயற்கை காரணங்கள் 3, செயற்கை காரணங்கள் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இயற்கை காரணங்கள் 3 என்ன, செயற்கை காரணங்கள் 3 என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் இயற்கை காரணமாக நம்ம சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு கருவமைப்பு, 2வது கோள்களுடைய நிலை, 3வது என்ன அப்படின்னா சந்தர்ப்பத்தால் வரக்கூடிய இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா செயற்கை காரணமாக சொல்லணும் அப்படின்னா, உணவு, எண்ணம், செய்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 காரணங்கள் சொல்லுவோம். இந்த 6 காரணங்களையும் நம்ம உடல்ல உறுப்புகள்லயும் சரி, புலன்கள்ல இருக்கக்கூடிய சிற்றறைகள், அதாவது செல்ஸ் சொல்லுவோம். அந்த செல்ஸ்ல என்ன அப்படின்னா அணு அடுக்கு அப்படிங்கிறது சீர்குலையும் அப்படியும், அதாவது ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது அணு அடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அணு அடுக்கு சீர்குலையும் போது அதுவே எந்த காரணத்திலையும் சரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய ஷார்ட் சர்க்கியூட் தான் நம்ம உடலுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா நோயாக உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த நோய்க்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பல பேரு சொல்றோம். ஒரு நோய் தொற்று கிருமி நாசினி மூலியமா நம்மளுக்கு நோய் வருது அப்படின்னு சொல்றோம். இல்ல ஒரு உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு, ஒரு கணையத்தோடைய செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடல்ல பல்வேறு நோய்கள் என்னைக்கு சொல்லணும் அப்படின்னா, புற்றுநோயில இருந்து உடல்ல ரத்த அழுத்தத்துல இருந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா எத்தனையோ ஒரு நோய்களை நம்ம பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோய்களுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் எது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடலுக்குள்ள நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பிளட், ஹீட், ஏர்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஓட்டத்துல எங்க ஒரு தடையும் தேக்கமும் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகரிஷி ஒரு கவியை சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, உடல் இயக்கம் உயிர் இயக்கம் ஒன்றோடு ஒன்று ஒத்து இருந்தால் உணர்ச்சி மிக இனிமையாகும் அப்படிங்கிறாங்க. உடல் உயிர்களுக்கிடையே காற்று, வெப்பம், தண்ணீர் உறவை சீர் செய்து தொடர்ந்து இயங்க செய்யும். உடலில் நீர் முதல் 3ல் 1 ஓட்டத்தில் தடைபட்டால், அளவு எட்டால் உடலில் அணு அடுக்கு சீர்குலைந்து போகும். உணர்ச்சி பொருந்தாத இதுவே துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. இததான் நோயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உடலுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் வருவதற்கு காரணமா இருக்கக்கூடியத
நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம உடலுக்குள்ள ஒரு நோய் வராமல் நம்மளால பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரசாயன மாற்றத்துல நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா இயற்கை காரணங்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் அதுல சொல்லக்கூடியது கருவமைப்பு அப்படின்னு சொல்றோம். மனிதனுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அப்பா அம்மாவுடைய ஒரு விந்து நாதத்தினுடைய சேர்க்கையின் அடிப்படையில தான் ஒரு மனிதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அப்ப அப்பா அம்மா செய்யக்கூடிய ஒரு பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரும் செய்யக்கூடிய செயல்கள், எண்ணங்கள், அனுபவங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த வித்து தொடராக பதிவுல நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முறையில ஒரு பதிவு தாக்கம் தான் சந்ததிகள்கிட்ட வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப ஒரு குழந்தை உருவாகக்கூடிய காலகட்டத்துல ஒரு தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க உடலுடைய தன்மை, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, தந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கு, உடலோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த தாயின் கருவறையில இருந்து காலத்தால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப முன்னோர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நோய், இப்ப அப்பா அம்மாவுக்கு ஒரு சுகர் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு வரும். இன்னைக்கு நீங்க குழந்தை டெஸ்ட் ஒரு சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுதான். என்ன அப்படின்னா உங்க வீட்டுல யாருக்காவது சுகர் இருக்கா, உங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு யாருக்காவது சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப அந்த ஜீன்ல நம்மளுக்கு வரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த முன்னோர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு நோயை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா உடல் நலத்துக்குரியதும் மனதுக்கான ஒரு முறையான ஒரு பயிற்சிகளும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதை சரி செஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா அப்ப உடலுக்கும் பயிற்சிகளை நம்ம செஞ்சா இதெல்லாம் சரியா போயிருமா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நோய்களை நம்ம வராம பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த உடல்ல இருக்கக்கூடிய பதிவுகளை இந்த செல் நம்ம பயிற்சி செய்ய 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 இந்த செல்கள் தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த செல்கள் தூய்மை அடையும் போது ஜீவகாந்தத்தோடைய சீரழிவு குறைஞ்சு உடல் ஆரோக்கியமா இருக்கப்படும் அப்படின்னா அப்ப கருவறையாக வரக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது முறையான ஒரு உடற்பயிற்சிகளை செஞ்சு நம்மளால சரி செஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றோம். ரெண்டாவது விஷயமா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வான்கோள்களுடைய ஓட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பிறக்கக்கூடிய நேரத்துல இரு கோள்களுக்குரிய அமைப்பும் அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல்ல ரசாயன மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஏன்னா கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில மத்த 9 கோள்கள் இயங்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு கோள்களுமே சூரியனுடைய வட்டப்பாதையில் நீள்வட்ட பாதையில தான் சுத்திட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கறது அவ்வப்போது நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ள ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கோள்கள்ல 9 கோள்கள் சொல்றோம் அப்படின்னா இந்த 9 கோள்கள்ல இருந்தும் வரக்கூடிய ஆற்றல் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோட ஆர்கான்ஸோட நம்ம உடல்ல தொடர்புல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சூரியன் அப்படிங்கக்கூடிய ஒரு கோள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு அப்படிங்கக்கூடிய ஒரு உறுப்புகளோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் தோல்லையும், சுக்கிரன் வித்து சக்தியோடையும், சந்திரன் ரத்தத்தோடையும், செவ்வாயில மஜ்ஜையோடையும், குரு மூளை செல்களோடையும், சனி நரம்பு மண்டலத்தோடையும், ராகு கேது அப்படின்றது மனதோடையும் தொடர்புடையது அப்படின்றோம். இப்ப இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்ம உடல்ல இருந்து அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வான்காந்தம் சொல்றோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல இருக்கக்கூடியது ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றலும் இணையும் பொழுது ஒத்திசைவா இருந்துச்சு அப்படின்னா அங்க நமக்கு ஒரு இனிமையான உணர்வு, வாழ்க்கை உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனம் இனிமையான ஒரு உணர்வோட இருக்கும்பாங்க. அதே அந்த ஆற்றல் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஓட்டத்தோடு பொருந்தாத நிலைகளை ஏற்படுத்தும் போது நம்ம உடலுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரசாயன மாற்றம் ஏற்பட்டு
அதுல அந்த ஜீவகாந்த ஓட்டத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க செய்யுது அப்படின்றாங்க. அப்ப அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி வந்து சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா பஞ்சபூத ஒரு நவகிரக தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோள்கள்ல இருந்து எப்பொழுதும் நம்ம இணைஞ்சிருக்கணும், கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யணும் அப்படிங்கக்கூடியத நினைச்சு ஒரு அந்த கோள்களை நம்ம நினைச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. நம்ம எப்போதுமே ஒரு பஞ்சபூத நவகிரக தவம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எதுக்காக அந்த தவத்தை நம்ம பண்றோம், அதாவது சொல்லும்போது நம்ம அன்றாடம் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்லலாம் ஒரு குழந்தை வழி நடத்துற, அப்பா அம்மா வழி நடத்துறாங்க, ஆசிரியர்கள் வழி நடத்துறாங்க, இந்த சமுதாயம் வழி நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த கோள்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து கோள்களுடைய பேரை வச்சிருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் நினைச்சிருக்கலாம், ஏன் ஒரு மரத்தோடைய பேரை வச்சிருக்கலாம், ஒரு தாவரத்துடைய பேரை வச்சிருக்கலாம், ஒரு பூக்களுடைய பேரை வச்சிருக்கலாம், ஏன் நம்மளுக்கு கோள்களுடைய பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இன்னைக்கு வியாழன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூமியில நம்மளுக்கு வியாழன் கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து பூமியில அதிகமா படும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு அந்த வியாழன் கோள்கள்ல இருந்து ஆற்றல் வந்து நம்ம உடலுக்கு அதிகமா கிடைக்கக்கூடியது. இவங்கதான் இன்னைக்கு வழி நடத்தக்கூடியவங்க. சனிக்கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு சனி அப்படிங்கும்போது அந்த சனிதான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அன்றாடம் அந்த கோள்களை மனதுக்குள்ள நினைச்சு இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு அதை தவம் செய்யும் போது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஆற்றல் நம்மளுக்கு வந்து எப்போதுமே ஒத்திசைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த உடல்ல இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம், அந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் இரண்டுமே நம்ம உடலுக்குள்ள ஒத்திசைவா இருக்கும். அப்ப உடலுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படாம ஒரு இனிமையான ஒரு உணர்வுகளை நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அத நம்ம வான்கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை தவம் செஞ்சா நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதுதல் பருவ வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதுதலும் பருவ வேறுபாடும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இந்த செயற்கை காரணங்களை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தையும் நம்மளால மாற்ற முடியாது. ஆனா அதோட இசைவா நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள நோய் அப்படிங்கிறது வராது அப்படின்றாங்க. இப்ப இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதை சொல்லலாம், மழை, மின்னலு, இடி, சூறாவளி, எரிமலை, கடல் கொந்தளிப்பு, நிலநடுக்கம், சுனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா ஜீவகாந்தத்துல ஒரு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி பொருந்தாத நிலைய அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பொருந்தாத நிலை வரும்போது நமக்கு உடலுக்குள்ள ஒரு ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது வரும் அப்படின்றாங்க. இயற்கை சூழ்நிலையில ஏற்படக்கூடிய ஒரு பருவ மாற்றம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா உடல்நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப கடுமையான ஒரு கோடை காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம உடலுக்குள்ள சொல்லணும் அப்படின்னா உடலுடைய ஒரு வெப்பநிலை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது 36 டிகிரி செல்சியஸ் சொல்லி சொல்லுவோம். இப்ப சொல்லும் பொழுது இந்த 36 டிகிரி செல்சியஸ்ல இருந்து இப்போ ஒரு கோடை காலத்துல எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த வெப்பநிலை நமக்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வெப்பநிலையை நமக்கு இயற்கையாகவே சரிப்படுத்துறதுக்குதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா உடல்ல இருந்து வியர்வையா நம்ம உடலுக்குள்ள வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த வெப்பத்தை வியர்வையா வெளிப்படுத்தும் பொழுது அந்த வெப்பத்தை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த டிகிரி 36.7 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வியர்வை மூலியமாக நம்மளுக்கு அதை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப வியர்வை வர வர நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடல்ல நீரோடைய அளவு வந்து நம்மளுக்கு இயல்பாகவே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. அதனாலதான் நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கோடை காலத்துல அதிகமாக நம்ம தண்ணிய குடிக்கணும், நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா உடல்ல வந்து நமக்கு நீரோடைய அளவு அதிகமா வேணும். ஏன்னா வியர்வின் மூலியமா நம்ம உடல்ல என்ன பண்ணுது, வெளியில இருக்கக்கூடிய வெப்பத்தினுடைய சூழ்நிலைகளை வந்து அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அப்படிங்கிறதுனால அத தண்ணிய வந்து நிறைய குடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி வெயில் காலத்துல அதுக்கோசரம் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்றது நம்மளால வெயில போக முடியாம இருக்கணுமா அப்படின்னா வெயில நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உரிய ஒரு பாதுகாப்பை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. இப்ப கடும் வெயில்ல போயிட்டு அலைஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னா எனக்கு சொட்டிங்கா இருக்கு வேர்வையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது நம்ம குளிர்ந்த தண்ணியில போயிட்டு தலை நினைச்சு குளிச்சிடக்கூடாது. அந்த தலை நினைச்சு குளிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அது பாதிக்க செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீர் மண்டையில கோத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வெயில் காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது தோல் நோய் இது மாதிரிலாம் வருது. தோல் நோய் வரும், பசி, உடல் சோறு, மயக்கம் இது மாதிரி எல்லாம் வர உண்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது வெயில்ல சென்று வரோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ரெஸ்ட் எடுத்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒரு 1/2 hour ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த வெயில்ல இருந்து வரக்கூடிய நோயினுடைய தாக்கத்துல நம்மள பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. அதே மழை காலங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா ஈரப்பதம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒருத்தவங்க பயன்படுத்தக்கூடிய ஆடைகள்லயும் சரி பிற பொருட்களையும் சரி அந்த ஈரப்பதத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும்போது நோய் கிருமிகளுடைய தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சுற்றுப்புற சூழலை தூய்மையா வச்சுட்டு உடலை தூய்மையா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கிருமி மழை காலத்திலையும் பனி காலத்திலையும் வரக்கூடிய ஒரு நோய்களை நம்மளால தடுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா சொல்லக்கூடியது செயற்கை காரணம். செயற்கை காரணம்ங்கிறது அந்த 3 காரணத்தையும் நம்ம சரி செஞ்சு கொள்ள முடியும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் கருவுக்கு அப்பா அம்மா வழியா வரக்கூடிய ஒரு நோயை உடல்ல இருக்கக்கூடிய நோய்களுடைய தாக்கத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சு நம்ம சரி செஞ்சு கொள்ள முடியும். அதே வான்கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை நம்ம உடலுக்கு ஏதுவான ஆற்றலாக மாத்தணும் அப்படின்னா தவம் செஞ்சு அதை சரி செஞ்சுக்கலாம். இயற்கை நிகழ்ச்சிகளுடைய மோதலை சொல்லணும் அப்படின்னா சுற்றுப்புற இடத்த நம்ம தூய்மையா வச்சுக்கிறது, நம்ம உடல்ல போடக்கூடிய ட்ரெஸ்ஸை தூய்மையா வச்சுக்கிறது, இது மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது பருவநிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலியமாக வரக்கூடிய நோய்களை நம்ம சரி செஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றாங்க. இது இயற்கையாக நடக்கக்கூடியது அப்படின்றோம். அடுத்து செயற்கையாக நடக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலியமாக எப்படி நம்மளுக்கு உடலுக்குள்ள ஒரு நோய் வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரணமா நம்ம எடுக்கக்கூடியது ஃபுட்டு, உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உணவுமுறை அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சத்தான ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இல்ல எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வெறும் சர்க்கரையை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம உணவுகளாக அருந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த காலத்துல சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஏன் இன்னைக்கு சக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம், உணவு பொருளே ஒரு சத்து இல்லாதது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே ரசாயன உரத்தை நம்ம போட்டு உணவு பொருட்களுக்கு ரசாயன உரத்தை போட்டு 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 அதுல இருக்கக்கூடிய சத்து எல்லாம் போயிட்டு அந்த உணவு பொருளே நம்மளுக்கு ஒரு விஷத்தன்மையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒண்ணும் இல்ல, கிராமத்துப்புறத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீம கருவேல முள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு கருவேல முள்ளுதான் அதிகமா நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கருவேல முள்ளுக்கு அந்த காலத்துல சொல்லணும் அப்படின்னா சீம கருவேல முள்ளு அப்படிங்கிறது ஒரு விஷச்செடி அப்படிம்பாங்க. அந்த முள்ளு குத்துனுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மனிதனுடைய உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சாதாரணமா யோசனை பண்ணி வரோம், அந்த முள்ளு கால்ல குத்துனுச்சு அப்படின்னா அதை ஈஸியா புடுங்கி போட்டு தூக்கி போட்டு போயிட்டு இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷத்தோடைய தன்மை மாறி போச்சு. ஏன்னா இன்னைக்கு சொல்றது அந்த உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய ரசாயனம் நம்ம உடலுக்குள்ள மாறி நம்மளுடைய உடலும் விஷத்தன்மையிலதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உணவுகளை நம்ம அதனாலதான் சத்து இல்லாத ஒரு உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு கீரைகளே நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கீரையில இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கீரையை பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல கீரையெல்லாம் பறிச்சு சமைப்போம். அந்த பூச்சி அரிசி கீரையெல்லாம் தூக்கி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா
தூக்கி குப்பையில போட்டுருவோம். ஏன்னா சத்துக்கள்ல அதுலதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப கீரை வகைகள்ல ஃபுட்ல கீரை அதிகமா நம்ம உணவு வகைகள்ல சேர்க்கணும், சத்தான ஒரு உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு ரெண்டாவது காரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, அதே பேக்டு ஐட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு பதப்படுத்தப்பட்ட ஒரு உணவு வகைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கலோரிஸ் தான் அவன் உடலுக்கு தேவை, அந்த உணவு வகையில எவ்வளவு கலோரிஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய உடல் ஆரோக்கியம், உன்னுடைய உடலுக்கு உன்னுடைய வேலை வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு கலோரிஸ் உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்னைக்கு மனிதன் வந்து கடுமையாக உழைச்சான், எவ்வளவு தின்னாலும் அவனுக்கு செரிமானம் ஆனிச்சு. ஏன்னா அவனுடைய உழைப்பு முழுக்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இயந்திரத்தை பயன்படுத்தினது கிடையாது, எல்லாமே உடல் உறுப்புகளை பயன்படுத்தினான். இன்னைக்கு ஆனா மனிதனுடைய உடல் உழைப்புகள் எல்லாமே குறைஞ்சு போய் என்ன அப்படின்னா மனிதனுடைய மூளைதான் வேலை செஞ்சிட்டு இருக்கு, அறிவுதான் அங்க மனிதனுக்கு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஒரு மனிதனுக்கு உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு கலோரிஸ் தேவை அப்படின்னு. இப்ப பதப்படுத்தப்பட்ட ஒரு உணவு வகைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள ஒரு 3000 அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுல வந்து ஒரு 3000 கலோரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா என் உடலுடைய உழைப்புக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 1500 கலோரிஸ் எனக்கு போதும் அப்படின்னா, அந்த பதப்படுத்தப்பட்ட ஒரு உணவை நீங்க சாப்பிடும் போது உடல் 1500 கலோரிஸ் எடுத்துக்கும். ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1500 கலோரிஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா உடலுக்குள்ள ஹெட்டப் கொழுப்பா நம்மளுக்கு மாறுது அப்படின்றாங்க. ஃபேட் நம்மளுக்கு அதிகமா ஆயிடுது. அப்ப ஃபேட் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா உடல்ல கொழுப்பு சேர ஒபேசிட்டி ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு நிறைய அன்பர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஒபேசிட்டி அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கொழுப்பு நிறைந்த ஒரு உணவுகள் அதிகமா உண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த ஒபேசிட்டி ப்ராப்ளம் நமக்கு வருது அப்படின்றாங்க. அப்ப அந்த பதப்படுத்தப்பட்ட ஒரு உணவுகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன சொல்லும் போது உணவுல வந்து லிமிடேஷன்ஸ், அளவு முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அளவு முறை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லுவாரு என்ன அப்படின்னா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அடுத்த வேலை பசி எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா உடலுக்கு நம்மளுக்கு மருந்து அப்படிங்கறதே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப உடலுக்கு சொல்லணும் அப்படின்னா பசி எப்ப எடுக்கும், அப்ப அடுத்த வேற ஒரு உணவை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ சாதாரணமா 1 மணிக்கு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 மணிக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பசி எடுக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். அப்ப அந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னா எப்படி நான் லிமிட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஒரு 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது 4 இட்லி சாப்பிட்டுட்டீங்க, 5ஆவது இட்லி சாப்பிடும்போது உங்க மனசு சொல்லுது இன்னும் 1 இட்லி மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம மனசு சொன்னுச்சு அப்படின்னா அப்பவே நம்ம அளவு வந்து நிப்பாட்டிக்கணும் அப்படின்றாங்க. அதுதான் நம்மள அடுத்த வேலை பசி எடுக்கிறதுக்கு அறிகுறியா நம்மளுக்கு அந்த உணவை போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா உங்க வயிறுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கையா சொல்லக்கூடியது அப்படின்றோம். அப்ப அந்த உணவை வந்து நம்ம அதிகமா இப்ப 4 இட்லி இருக்க ஒரு இட்லியா ஊத்தி சாப்பிடும்போது குருமா சட்னி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 இட்லிக்கு பதிலா ஒரு 6 இட்லியை நம்ம உள்ளுக்கு தூக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இப்ப ஒரு படி ஆட்டக்கூடிய கிரைண்டர்ல 1.5 படி அரிசியை தூக்கி உள்ளுக்கு போட்டோம் அப்படின்னா கிரைண்டர் சுத்தமான சுத்தாது, அப்படியே டர்மே நிக்கும். அப்ப அது மாதிரி நம்ம இது பண்ணும்போது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த நம்ம வயிறு ஒரு உணவை வந்து செரிமானம் பண்ணக்கூடியதான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 4 இட்லி போடும்போது 6 இட்லி உள்ளுக்குட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது செரிமானமாகாம உள்ளுக்குள்ளேயே தேங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப தேங்கி இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எப்படியான இடையில நமக்கு ஒரு தண்ணி குடிப்போம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா மதியம் லஞ்ச் சாப்பிடும்போது நமக்கு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா காலையில சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டு டிஃபனை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடலுக்குள்ள உணவு தேக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சாப்பாட்டு டிஃபனை எடுக்கும் பொழுது
நம்ம இறைப்ப ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா, காலையில சாப்பிட்டு இட்லி குருமாவுடைய வாசம் புளிச்ச தன்மையா அந்த குருமாவுடைய வாசம் அப்படியே எதிர்த்துக்கிட்டு வரும். அப்ப எதிர்த்துக்கிட்டு வரும்போது நமக்கு இயற்கை நமக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னா, டேய் காலையில சாப்பிட்ட இட்லி குருமாவையே இன்னும் நான் செரிமானம் பண்ணாம இருக்கேன், நீ வேற எதையும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள விட்டுறாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கும். நம்ம அந்த கமெண்ட்ஸ் கண்டுக்காம மேல சாப்பாட்டை உள்ளுக்கு விட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க அந்த உணவும் செரிமானம் ஆகாது, இப்ப போட்டிருக்கக்கூடிய ஒரு உணவும் என்ன ஆகாது, உள்ளுக்கு செரிமானம் ஆகாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது புளிச்சு போய் நமக்கு என்ன ஆகுது, கேஸ் ஆஃப் மாறும் அப்படின்றாங்க. இப்ப கேஸா மாறினது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு விதத்துல நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும் இதுல. ஒண்ணு, கேஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டி வைத்தியங்கிற முறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஜீரகத்தை வச்சு சுடு தண்ணி வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு 7up ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு 7up ஓபன் பண்ணி கொடுக்குறோம். நீங்க 7up பாட்டில் ஓபன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருந்து கேஸ் புஷ்ன்னு வரும் நம்மளுக்கு. இப்ப சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாம அங்க புளிச்சு போய் கேஸா வந்துச்சு. இப்ப நீங்க 7up ஓபன் பண்ணி அந்த குளிர் பானங்களை நம்ம இது சொல்லுவாங்க. இப்ப சொல்லணும் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா அது கொக்கோ கோலா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது என்ன ஆகுது, ஈஸியா போயிட்டு செரிமானம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சொல்லும் போது என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கேஸ் உள்ளுக்கு போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸும் இந்த கேஸும் இணைஞ்சு இன்னும் கேஸ் அதிகப்படுத்தி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒண்ணு நரம்பு வழியா உள்ளுக்கு போயிட்டு அந்த கேஸ் நரம்பு வழியா உள்ளுக்கு போயிட்டு நம்ம உடலுக்குள்ள நரம்பு தளர்ச்சியை ஏற்படுத்தும். எப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஒயர் போகுது அப்படின்னா அந்த ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மின் சப்ளை போகாது. அது மாதிரி சொல்லணும்னா நம்மளுக்கு நரம்புகளுக்கிடையே வெப்பம் போயிட்டு இருக்கும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த கேஸ் போயிட்டு அங்க போகும் பொழுது அந்த வெப்ப ஓட்டத்தை பாதிக்க செஞ்சு இயல்பா நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சிகளை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்றாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புளிச்சு போனிச்சு அப்படின்னு சொன்ன உணவு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு அல்சர், குடல் புண் வருவதற்கு காரணம், அல்சர் வர்றதுக்கு காரணம் எது சொல்றாங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு அல்சர் வருமா சாப்பிடாம அல்சர் வருமா அப்படிங்கறத விட சாப்பிடாம இருந்து அல்சர் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேர் அப்படின்றாங்க. இன்னைக்கு மனிதன் சாப்பிட்டு அல்சர் வர்றதுதான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இங்கதான் செரிமானம் ஆகாமையே உணவை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்குமே, பசி எடுக்காமையே உணவை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்குமே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு புளிப்பு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, புளிப்புக்கு எப்பொழுதுமே என்ன அப்படின்னா அசிடிட்டி, அந்த அழுக்க எடுக்கக்கூடிய ஒரு இது தன்மை இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த பித்தளை பாத்திரத்தை விளக்குவோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா புளி போட்டுதான் விளக்குவாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த கருப்பெல்லாம் எடுத்து வெள்ளையா பளிச்சுன்னு மாத்தக்கூடிய தன்மை. அது மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த குடல் பகுதியை அப்படியே மெல்ல 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 அரிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குடல் புண்ணை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த உடல்ல உணவே நம்ம புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். இப்ப வயிற்றுலயே இறைப்பையிலே நம்மளுக்கு புளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த அந்த உணவு தான் நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அடுத்த கண்டென்ட்டா ரத்தமா, தசையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, வித்து சக்தியா மாறுறது எது அப்படின்னா அந்த உணவு தான். அப்ப அங்க இறைப்பையில இருக்கக்கூடிய உணவே புளிப்பு தன்மைக்கு வந்துருச்சு அப்படின்னா ரத்தம் வீணாகுங்க. அதுதானே கல்லீரல்ல போயிட்டு ரத்தமா மாறுது. அந்த ஃபர்ஸ்ட் இறைப்பையில ரசமா இருக்கு, அந்த ரசம் என்ன ஆகுது, குடல் உறிஞ்சி கல்லீரலுக்கு போயிட்டு அங்கு கெமிக்கல்ஸ் சேர்ந்து அது ரத்தமா மாறுதுட்டாங்க. அப்ப ரத்தம் என்ன ஆகுது அப்படின்னா புளிப்பு தன்மையா ரத்தம் கெட்டு போன ரத்தமா மாறும். அப்ப கெட்டு போன ரத்தமா மாறுச்சு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சீர வித்து சக்தி அப்படிங்கிறது இந்த 7வது தாவியா இருக்கக்கூடிய வித்து சக்தியும் ஒரு நீர்ப்பு தன்மைக்கு ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உடல்ல இருக்க அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த வித்து சக்திக்கு ஒரு குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னாதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் நமக்கு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த உணவுக்கு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அளவு முறையோட நம்ம
சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உணவுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கணும். லிமிடேஷன்ஸ் அளவு முறையை கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உணவுல வந்து பசி எடுத்து மூணாவதா சொல்றது பசி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம உடல்ல வந்து நோய் வராம பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்துதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணத்துல போயிட்டு எப்படி நம்மளுக்கு ஒரு நோய் வரும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா எந்த ஒரு எண்ணமும் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மள என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட நம்மளுக்கு நினைச்சோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள ஒரு இனிமையான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும். அப்ப அந்த இனிமையான உணர்வுகளை ஏற்படுத்தும் போது நம்ம உடலுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்கும், உணர்வுகள் நல்லா இருக்கும். ஆனா அதுவே நமக்கு பிடிக்காத ஒரு நபரை பகையாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை நம்ம நினைக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்துது. அப்ப அந்த வெறுப்புணர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள உயிர் சக்தியில உயிராற்றலையும் ஜீவகாந்த சக்தியும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதிகமா செலவழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் சொல்லும் போது ஒரு அதிகமா அச்சம் பயம் அப்படிங்கக்கூடியது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு என்ன ஆகுது அப்படின்னா மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் வந்து இறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு விபத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த விபத்துனால மனுஷன் வந்து இறக்குறது அப்படிங்கிறத விட அந்த விபத்து நடக்கிற செகண்ட் அவனுக்கு வந்து ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது வருது இல்லையா, அந்த பய உணர்வு தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த செகண்ட் அவனால என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த செகண்ட் அந்த பய உணர்வின் மூலியமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா மனிதனுக்கு வந்து அதிகமான ஒரு இறப்பு அப்படிங்கிறது வருது அப்படின்றாங்க. பய உணர்வு ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படிங்கும்போது இந்த ஜீவகாந்தம் வந்து வேகமா மாற்றம் அடைஞ்சு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒத்த தன்மையை வந்து உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய ஒத்த தன்மையை வந்து நீக்கி விடுது அப்படின்றாங்க. அதுவே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தா என்ன அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப அதிகமான ஒரு மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நாடி துடிப்பு அதிகரிச்சு மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தீய எண்ணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லும் போது உடலையும் உள்ளத்தையும் நம்மளுக்கு கெடுத்து விடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் எண்ணம் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ஒரு சந்தோஷமான விஷயம்னா கூட அந்த அதுலயும் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு உச்சங்களுக்கு போய் உச்சங்களால சந்தோஷத்தை ஏத்திக்கிட்டு இது பண்ணிடக்கூடாது. அதுவும் நமக்கு என்ன ஆகுது நெகட்டிவ்ல கொண்டு போய் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு, அச்சம், கவலை, சினம், வார்த்தை, கடுமையான வார்த்தைகளை சொல்றது, இது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசு எப்போதுமே அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அமைதியா இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம உடலுக்குள்ள இந்த ஜீவகாந்தம் வந்து சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்ன அப்படின்னா ஜீவகாந்தம் தெளிவா இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஒரு விழிப்பு நிலையோட இருந்து அந்த ஜீவகாந்தத்தை எந்த முறைகளையும் நம்ம செலவழிக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த நல்ல வழிகள்ல நம்ம செலவழிக்கும் பொழுது உடலை வந்து நோய் இல்லாம பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் காரணம் நமக்கு எண்ணம் வந்து பாசிட்டிவான எண்ணங்களாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்ததா செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணத்தை போல செயலும் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நோய் வருவதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உழைப்புல அதுல சொல்லணும் அப்படின்னா உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா உழைக்கக்கூடிய உழைப்பு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விதமான ரசாயன மாற்றத்தையும் அளவுக்கு அதிகமான உழைப்பு இல்லாம இருக்கிறதும் எங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு விதமான ரசாயன மாற்றத்தை நம்ம உடலுக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூக்கத்தை விட்டுட்டு உறக்க உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதிகமா கண் விழிக்கிறது நம்மளுக்கு உடலை வந்து உடல் நலத்தோடைய கேட்டை ஏற்படுறது மட்டும் இல்லாம நம்மளுடைய மனதையும் வந்து நமக்கு இயல்பாகவே நம்மளுக்கு பாதிக்க செய்யுது அப்படின்றாங்க. ஏன் நமக்கு மனதை வந்து பாதிக்க செய்யும் அப்படின்னா நைட்ல நம்ம தூக்கம் இல்லாம உடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு
இயற்கையிலே இயல்பா ஒரு நமக்கு இரவுல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு 12 மணில இருந்து 4 மணி வரைக்குமே நம்ம மூளையில வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம் சுரந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ரசாயனம் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனத வழி நடத்துறது அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்ஸ் எதன் அடிப்படையில வரும் அப்படின்னா இந்த மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம் சுரக்கிறத வச்சுதான் அப்படின்றாங்க. அப்ப அந்த ரசாயனம் சுரக்கிறதுக்கு நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனதோட வில் பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உடலும் கெட்டு போகிறது ஒண்ணு, மனதும் கெட்டு போகிறது ஒண்ணு அப்படின்றாங்க. அப்ப அந்த உழைப்புல வந்து நம்ம உழைப்புங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் தானே. அப்ப அந்த செயல்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுமா, லிமிட்டா வச்சுக்கணும். செயல்கள்ல ஒழுக்கம் காத்துக்கணும். அதே வந்து ஒரு ஸ்மோக் பண்ணாம ஒரு ட்ரிங்க் பண்ணாம நம்ம செயல்பாடுகள்ல ஒழுக்கத்தோட இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உடல்ல வந்து ஒரு நோய் வராம நம்மளால பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இயற்கையா வரக்கூடிய உணவு எண்ணம் செய்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுல வரக்கூடிய ஒரு மாற்றங்களை, ரசாயன மாற்றங்களை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு தக்க நடவடிக்கைகளை நம்ம எடுத்து உடல் நலத்தை உணவை ஹெல்த்தா எடுத்துக்கிறது, அடுத்து பாசிட்டிவான எண்ணங்களை என்றது செயல்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நல்ல செயல்கள்ல வந்து ஒழுக்கத்தை காத்து நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உடல்ல வந்து நோய் வராம பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. ரெண்டாவது இந்த சந்தர்ப்பத்தால் வரக்கூடிய இயற்கை நிகழ்ச்சிகளுடைய மோதல், பருவநிலையுடைய நிலை, அடுத்து வந்து இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா முறையான ஒரு உடற்பயிற்சி, அகத்தாய்வு, அகத்தவம், தவம் செல்லக்கூடிய பயிற்சி முறைகள் இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உடல் நலத்தை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. எப்போதுமே நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்னா உடல் நலத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது, ஒரு உடலை வந்து நோய் வராமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது எப்பொழுதுமே வந்து மகரிஷி சொல்லும் போது வந்து அது வந்து ஒரு சுயநலம், செல்ஃபிஷ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம உடலை வந்து ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அப்ப நோய் வராம தடுக்கிறதுக்கு என்ன அப்படி, நோய் வராம இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகள்ல வந்து சற்று இதுதான். அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பயிற்சி முறைகளையும் தவங்களையும் செஞ்சு முறையா செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நோய் உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு தன்மையை நம்ம வந்து கூட்டிக் கொள்ள முடியும். உடல்ல நோய் எதிர்ப்பு தன்மைங்கிறது எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது உடல்ல ஜீவகாந்த ஓட்டம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உயிரோட்டம் பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நோய் உண்டாகும் அப்படின்றாங்க. ஜீவகாந்தத்தினுடைய திணிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்போது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பெருக முடியாது. ஏன்னா ஜீவகாந்தம் வந்து என்ன ஆகுது, அந்த உடல்ல இருக்க நோய் கிருமிகளை வந்து என்ன அதிகமா பரவ விடாம அந்த ஜீவகாந்தம் வந்து அத சரி செஞ்சுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நோய் வராம காக்குறதுக்கும் நோய் பெருகாமல் தடுப்பதும் தான் எதை சொல்லுவாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து நம்ம உடல்ல எந்த அளவுக்கு ஜீவகாந்தத்தினுடைய திணிவு, அதாவது ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணுவோம், ஒல்லியா இருக்கிறாங்க, குண்டா இருக்கிறாங்க, ஆழ்ந்தா இருக்காங்க, பாட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு என்ன ஆகுது அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிர்ணயிக்கிறது இல்ல. நம்ம உடலுக்கு ஒல்லியா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, நம்ம உடலுக்குள்ள எந்த அளவுக்கு ஜீவகாந்தத்தினுடைய திணிவு நிலை இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம உடலுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னாங்க. அந்த நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அந்த ஜீவகாந்தத்தினுடைய திணிவை நீங்க அதிகப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னாலும் உடலுக்குள்ள எந்த இடத்துல அந்த ஜீவகாந்தத்துல ஒரு ரசாயன மாற்றம், கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 6 காரணங்களை வந்து கொண்டு நம்ம சரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியும். அதற்கு முறையான ஒரு பயிற்சி முறைகளும் தேவை. பயிற்சி முறைகளை வந்து நம்ம தொடர்ந்து
செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தன்மைகளை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து சொல்லும் பொழுது சொல்லணும் அப்படின்னா ஒரு பயிற்சிகளை நிதானமா ஒரு 8 வருஷம் கண்டினியூவா தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம ஜீன்ல இருக்கக்கூடிய தன்மையவே நம்ம வந்து மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்ததான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு பயிற்சி முறைகள் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வழியா கொடுத்திருக்காங்க. அந்த முறைகள்ல மகரிஷி கொடுத்திருக்க ஒரு பயிற்சி முறைகளையும் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையா சிம்பிளா ரொம்ப சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எனக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத விட ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட்ல செஞ்சுட்டு எல்லா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இன்னர் ஆர்கான்ஸ்ல இருந்து வெளி உறுப்புகள்ல இருந்து உள் உறுப்புகள்ல இருந்து எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறையாகவும் சரி அதற்கேற்ற மாதிரி ஒரு தவ முறைகளையும் சரி மகிழ்ச்சி வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சி முறைகளையும் செய்து இந்த 6 காரணங்கள்லையும் நம்மள சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே ஒரு நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மனிதனுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு. மனிதனின் மகத்துவம் மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவு. மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான். மனிதனின் வாழ்க்கையை மனிதன் பறிக்கிறான். மதியின் உயர்வும் நுட்பமும் பெற்றவன் அப்படின்றாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நோய் குணமாகுதா அப்படிங்கிறத விட நோயினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளை நாமளே சரி செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால உடலை வந்து ஆரோக்கியமாகவும் நோய் இல்லாமலும் வாழ முடியும் என்று இந்த ஒரு சிந்தனைய வாய்ப்பு கொடுத்த ஸ்கை யோகா துபா சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.